ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அள்ளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதம் 3 மற்றும் 4. மூன்றாம் பதம். சமாஹுதா பீஷ்மக கன்யயாயே ஸ்ரிய ஸ்வர்ணேன புபுக்ஷயைக்ஷாம் காந்தர்வ விருத்யா மிக்ஷதாம் ஸ்வபாகம் ஜஹ்ரே பதம் மூர்த்னி ததத் சுபர்ணக. மொழிபெயர்ப்பு. பீஷ்ம மகாராஜனின் மகளான ருக்மிணியின் அழகாலும் செல்வத்தாலும் கவரப்பட்ட பல சிறந்த இளவரசர்கள் அவளை மணந்து கொள்வதற்காக கூடியிருந்தனர். ஆனால் அமுதத்தினை தூக்கிச் சென்ற கருடனைப் போல் மற்ற போட்டியாளர்களின் நம்பிக்கையை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சிதறடித்து அவளை தமது பங்காக அங்கிருந்து தூக்கிச் சென்று விட்டார். பொருளுரை. பீஷ்ம மகாராஜனின் மகளான இளவரசி ருக்மிணி உண்மையாகவே செல்வத்தைப் போல கவர்ச்சி உடையவளாவாள். ஏனெனில் தேக வர்ணத்திலும் குணத்திலும் அவள் தங்கத்தைப் போல மதிப்புடையவளாக விளங்கினாள். அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி பரமபுருஷருக்கு சொந்தமானவள் என்பதால் ருக்மிணி உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே உரியவள் ஆவாள். பீஷ்ம மகாராஜன் தன் மகளை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் ருக்மிணியின் தமையனோ சிசுபாலனுக்கு அவளை மணமுடிக்க விரும்பினான். எனவே சிசுபாலனின் பிடியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி ருக்மிணி கிருஷ்ணருக்கு அழைப்பு விடுத்தாள். ருக்மிணியை மணக்கும் விருப்பத்துடன் சிசுபாலன் தன் குழுவினருடன் அங்கு வந்து சேர்ந்தான். அசுரர்களின் கரங்களிலிருந்து அமுதத்தை பறித்துச் சென்ற கருடனைப் போல் திடீரென்று தோன்றிய கிருஷ்ணர் அங்கு கூடியிருந்த இளவரசர்களை தாண்டிச் சென்று அவளை வேகமாக தூக்கிச் சென்றார். இச்சம்பவம் 10வது காண்டத்தில் தெளிவாக விளக்கப்படும். பதம் 4. ககுத்மினோ வித்தனசோ தமித்வா ஸ்வயம்பரே நாக்னஜிதீம் உவாக தத் பக்னமானான் அபி கிருத்யதோ ஞான் ஜக்னே க்ஷத சஸ்திர பிருத ஸ்வசஸ்திரை. மொழிபெயர்ப்பு. சுயம்பரச் சடங்கில் முக்கணாங்கயிறு பூட்டப்படாத 7 காளைகளை அடக்கிய பகவான் நாக்னஜிதி இளவரசியை மணந்தார். பகவான் வெற்றியடைந்த போதிலும் இளவரசியை தங்களிடம் ஒப்படைக்கும்படி அவரது போட்டியாளர்கள் கேட்டனர். இவ்வாறாக அவர்களுக்கிடையில் போர் மூண்டது. ஆயுதபாணியான பகவான் அவர்கள் அனைவரையும் கொன்றார் அல்லது காயப்படுத்தினார். ஆனால் அவர் காயப்படவில்லை. ஹரே கிருஷ்ணா.